நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் யாரோட தவறு, எங்கே தவறு நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க ராம்சாமி? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கான வணக்கம். ஐயா பொன்ராஜ் அவர்களுக்கு கூறிய மாதிரி முதல்ல உயிரிழப்புகள் எதுவும் இருந்திருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் விவாதமே நம்ம அவர்களை நோக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அதனால இறந்தவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் நண்பர்களுக்கு எங்களோட இரங்கல்கள். அப்புறம் இன்னைக்கு யார் அவங்களோட உயிருக்காக போராடிட்டு இருக்காங்களோ இல்லை இன்ஜுரி வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா ரிகவர் ஆகணும் அப்படின்றதுக்கான ப்ரேயர்ஸ். இதுல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை இருந்திருக்கு அப்படின்னு. சோ இங்க முதல்ல உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் பர்மிஷன் ரிஜெக்ட் ஆனது. அப்ப போலீஸ்க்கு ஏற்கனவே என்னென்ன கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருந்திருக்கு. அவங்க ஏற்கனவே எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அதனாலதான் நாங்க ஒரிஜினல் லொகேஷன் வேணான்னு ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை நாங்க லொகேஷனா கொடுக்குறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது அவங்க என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்னு போலீஸ்க்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அந்த ஆன்டிசிபேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும், பர்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட். செகண்ட், இதே வென்யூல எடப்பாடியார் அவர்கள் நடத்தும் போது ஆம்புலன்ஸ் வரதை பார்த்தோம், நேத்தும் ஆம்புலன்ஸ் வரதை பார்த்தோம். போலீஸ்க்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு காரணமே அவர்கள் இதற்கான பிளானிங்ல செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு காரணம். ஆம்புலன்ஸ் அப்படின்றதே ஒரு அவசர தேவை. அப்படின்ற போது ஆம்புலன்ஸ் ஒரு கிரௌடட் வழியாக போறதுக்கான ஒரு ஏற்பாடு காவல்துறையினர் செய்திருக்கிறாங்க, அங்க இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருக்கு. அப்படின்னா அதுவும் மறுபடியும் தவறான விஷயம். ஆம்புலன்ஸ் அந்த கிரவுட்ல ஒரு மயக்கம் ஏற்படுது, ஒரு சிக்கல் ஏற்படுது, உடல்நல குறைவு ஏற்படுது, அவங்களை காப்பாற்றணும்னா ஆம்புலன்ஸ் போகணுமா வேண்டாமா? மன்னிக்கணுங்க, கிரவுட்ல இருக்கும் போது ஓகே, ஆம்புலன்ஸ் பாசிங் பை பிரச்சனை. நான் எடப்பாடியார் அவர்களோட மீட்டிங் போது சொல்றேன், நேத்து மீட்டிங் போது சொல்றேன், ஆம்புலன்ஸ் பாசிங் பையும் இருந்திருக்கு. கிரவுட்ல இருந்தவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்கு நான் இல்லைன்னு சொல்லல, அது டெஃபினட்டா அவசிய தேவை, அவசர தேவை. நான் சொல்றது பாசிங் பை ஆம்புலன்சஸ் அந்த வழியா இல்லாம அவர்களோட ஆல்டர்னேட் ரூட்டை ப்ரொடெக்ட் பண்றதும் காவல்துறையினரோட தேவை, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட தேவை.